ஹலோ மகளே, வெல்கம் டு அவர் சேனல். கேஎல் ராகுல் எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை பண்ணிட்டு அவங்களை அவமானப்படுத்தி அந்த இடத்துல நீ கெத்தா வந்துடுற. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐபிஎல் 2025 கிரிக்கெட் மேட்ச் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அதுல ஏப்ரல் 22ஆம் தேதி டெல்லிக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல டெல்லி டீம் லக்னோவை 8 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்கும். அப்படியே வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. டெல்லி டீம் ஜெயிச்சு அவங்களுடைய 6வது வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ கடைசியில தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பாக்காதீங்க. அந்த மேட்ச்ல நம்ம கேஎல் ராகுல் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அப்பதான் ஒரு சம்பவத்தை பண்ணாரு. அது என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஜெர்சி நம்பர் 1. அப்போ அந்த பேட்டை வச்சு அந்த ஒண்ணுங்கிற சிம்பிள நம்ம லக்னோ டீமோட ஓனருக்கு காட்டி ஒரு பிரச்சனை பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கேஎல் ராகுல் 2022ல இருந்து 24 வரைக்கும் லக்னோ டீமுக்கு கேப்டனா இருந்து விளையாண்டுருப்பாரு. அப்போ ஹைதராபாத்துக்கும் லக்னோவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அப்போ லக்னோ டீம் மோசமா தோத்து போயிடுச்சு. இதனால நம்ம கேஎல் ராகுல லக்னோ ஓனரா இருக்கிற சஞ்சீவ் கோயங்கா கேவலமா பொது வழியிலேயே வச்சு பேசியிருக்காரு. இதுக்கு ரசிகர்கள் பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த காரணத்தினாலதான் லக்னோ டீம்ல இருந்து வெளியே வந்து டெல்லி டீம்ல சேர்ந்திருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கேஎல் ராகுல் லக்னோவை அதோட சொந்த மண்ணிலேயே தோக்கடிச்சு தரமான பிளேயர்னு லக்னோ ஓனரா இருக்கிற சஞ்சீவ் கோயங்காக்கு காட்டியிருப்பாரு. இதுல இப்ப என்ன நம்ம நோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சஞ்சீவ் கோயங்கா 1ங்கிற ஜெர்சி நம்பரை போட்டிருப்பாரு. அதே மாதிரி நம்ம கேஎல் ராகுலும் 1ங்கிற ஜெர்சி நம்பரை போட்டிருப்பாரு. அப்போ கேஎல் ராகுல் மீடியாட்ட என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ்ல நீங்க வேணா நம்பர் 1 இருக்கலாம், ஆனா கிரிக்கெட்ல நான் தான் நம்பர் 1ங்கிற மாதிரி சஞ்சீவ் கோயங்காக்கு கேஎல் ராகுல் பதிலடி கொடுத்திருப்பாரு. இதை பார்த்துட்டு சஞ்சீவ் கோயங்கா பொது வெளியில எதுவுமே பேச முடியாம சிரிச்ச முகத்தோடய வெளில போயிட்டாரு. இவர் பண்ண சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி கமெண்ட் பண்ணுங்க.